நாளுக்கு நாள் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் சூடுபிடித்துக் கொண்டிருக்கு. அவதூறுகளும் அப்பட்டமான பொய்களும் கூட இப்போது பிரச்சார மேடைகளில் அரங்கேறி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பக்கம் மதவாதமும் கொஞ்சம் தலை தூக்கி இருக்கிறதோ அப்படிங்கிறதையும் கூட சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இப்போது ஏறாவூரில் ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ ஒன்று இப்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. அதில் ரவுஃப் ஹக்கீம் உரையாற்றி கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு செருப்பு வீச்சு நடந்திருக்கிறதுன்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பரவலாக ஒரு வீடியோ இப்போது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அந்த மேடையில் ஹிஸ்புல்லாவும் அமர்ந்திருக்கிறார். இந்த நாட்டிலே நிரந்தரமான சமாதானம் அது பற்றி நிரந்தரமான ஒரு சமாதானம் வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த கட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய தெளிவாக எல்லோருடைய ஏகோபித்த விருப்பமாக இருக்கிற சஜித் பிரேமதாசருடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான இந்த ஆனால் இது உண்மையாக இருந்தால், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு செயலாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு அரசியல் மேடையில் பலவிதமான கருத்துக்களை கொண்டவர்கள் இருப்பார்கள். எல்லா கருத்துக்களையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அதுக்காக ஒரு கல்வீச்சு செய்வதோ அல்லது ஒரு செருப்பு வீச்சு நடத்துவதோ எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதைவிட முக்கியமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதி. நீண்ட காலமாக பாராளுமன்றத்திலே இருக்கிறார். 3 மொழிகளையும் கூட சிறப்பாக கையாள தெரிந்த ஒருவர், ஒரு சட்டத்தரணி. இப்படி மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களிலும் அவர் செய்யக்கூடிய பிரச்சாரங்களிலும் கூட யாருக்கும் உடன்பட முடியாத நிலை இருந்தாலும் கூட இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வதை எப்போதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த பிரச்சார மேடைகளில் அப்பட்டமான பொய்கள், அவதூறுகள் தான் அதிகமாக விதைக்கப்படுவதையும் கூட பார்க்கிறோம். முக்கியமாக முஸ்லிம் தலைமைகள் கூட இந்த மாதிரியான பொய்களை பரப்பி வருவதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கண்டி அக்குரண கூட்டத்திலும் கூட ஒரு எதிர்ப்பு வந்தது. அவருக்கு அக்குரணையில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாலேயும் பல அரசியல் இருக்கக்கூடும். அதையும் நாம் சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த முஸ்லீம் தலைமைகள் இப்போது சிந்திக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அவர்களுடைய சரிவு இப்போது தொடங்குகிறதா என்கிற கேள்விகளை எல்லாம் அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அவங்களுடைய இந்த அரசியல் பயணத்தை மீளாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நேரமாகத்தான் இந்த நேரத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதை தவிர்த்து ஒரு வேறு விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டு மதவாதத்தை தூண்டி முஸ்லிம் மக்களை உசுப்பேற்றி விட்டு ஒரு அரசியல் செய்ய முற்படுகிற போது மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் என்பதையும் அந்த தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் இப்போது சகல விஷயங்களிலும் ரொம்ப விழிப்போடு நடந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த அரசியல் தலைமைகள் கடந்த மாதம் என்ன பேசினாங்க, கடந்த வருஷம் என்ன பேசினாங்க என்றதெல்லாம் இந்த தொழில்நுட்ப உலகத்தில் சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சியோட எல்லாமே பார்க்கக்கூடியதாக பதிவுகளாகவே இருக்குது. ஒரு காலத்தில் அண்டப்புழுகன் என்று சொன்ன ஒருவரை கூடவே வைத்துக்கொண்டு அவருக்கு கண்ணீர் வருகிற அளவுக்கு அவரை புகழ்ந்து தள்ளி பேசுவதையெல்லாம் எப்படி ஒரு சாதாரணமான ஒருவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேற்று ஒரு கதை, இன்று ஒரு கதை, நாளை ஒரு கதை என்று சொல்லி பலவிதமான கதைகள் சொல்லப்படுவதையும் இந்த நாட்களில் நாம் அதிகம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் இப்போது அதிகம் விழிப்போடு இருக்காங்க. இந்த அமீர் அலி என்கிற ஒருவர் அண்மையில் சொல்லியிருந்த ஒரு விஷயம், கலிமா சொன்ன எந்த ஒருவரும் சஜித்துக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அப்போ சொன்னார். ஆனால் இப்போது அந்த மேடையில் அவரும் ஒருவராக நின்று கொண்டிருக்கிறாராக. இதெல்லாமே இப்போ சமூக ஊடகங்களினுடைய வளர்ச்சியோடு பதிவாகி கொண்டிருக்கு. ஆக இன்று இந்த சந்தர்ப்பத்தில் மேடையில் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கு. ஒரு சமயத்தில் அது எல்லாமே ஒரு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆகவே நியாயமான தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மிகவும் நல்லது. அவங்களுடைய அரசியல் பயணத்தை மீளாய்வுக்குட்படுத்துகிற ஒரு சிறந்த தருணமாகவும் இதை பார்க்க வேண்டி இருக்கும். சரி, அடுத்ததாக ஹரிஸ் எம்பி உரை நிகழ்த்தும் போது ஒரு விஷயம் சொல்கிறார். ரணில் விக்ரமசிங்க 580 பார் பெர்மிட் கொடுத்திருக்கிறார். இந்த 580 பார் பெர்மிட்டில் நம்முடைய
உறுப்பினர்களும் வாங்கியிருக்கிறார்கள். நம்முடைய எம்பிக்களும் இந்த பார் பெர்மிட்டை வாங்கியிருக்கிறாங்க. சிலருக்கு 2-3ன்னு சொல்லி பார் பெர்மிட் கிடைத்திருக்கிறது. ஒரு பார் பெர்மிட்டை 4 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்களாம். அப்படின்னா 3 பார் பெர்மிட்னா 12 கோடின்னு சொல்லி அவரே கணக்கு பார்த்து சொல்லுகிறார். ஆக இதெல்லாம் ஹலாலான விஷயங்களா? ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் அதிகம் பேசாமல் இப்போதெல்லாம் 5 நேரம் தொழ விட மாட்டாங்க, அது மாதிரி பிறநாள் கொண்டாட விட மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்கள். இந்த பதிவு யாருக்கும் நாங்கள் ஆதரவு பெற்றுக்கொள்வதற்கான பதிவு அல்ல, சிந்திக்கிறதுக்கான ஒரு பதிவு. இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சாரங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா, அதை மாத்திரம் சிந்திப்போம். யாரையும் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்வதற்காக இந்த பதிவு முன்வைக்கப்படவில்லை. சரி, ஹரிஸ் எம்பியினுடைய அந்த கருத்தையும் கூட நாங்கள் பார்த்தோம். அது மாதிரி நிசாம் காரியப்பர் அவர் கொஞ்சம் பக்குவமாக சில விஷயங்களை ஒரு ஊடக சந்திப்பொன்றிலே வெளிப்படுத்துகிறார். ஒரு சில நண்பர்கள் ஏதோ இந்த தேசிய மக்கள் சக்தி, இந்த என்பிபி ஜேவிபி அனுரகுமார் திசாநாயக்கு வாக்கு போட வேண்டும் என்று ஒரு எங்களுக்கு எதிரான இருக்கிற குரோதங்களை வைத்துக்கொண்டு எடுக்கின்ற முடிவுகளை பற்றி தான் சொல்லுகின்றேன். அதான் சொல்லுவார்கள், முகத்தோட கோவிச்சு கொண்டு மூக்க வெட்டப்படாதுன்னு சொல்வார்கள். உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் பேசுங்கள். இந்த ஜனாதிபதி தேர்தல் எங்களோடு இருக்கக்கூடிய கோவத்தால் தவறான முடிவுகளை எடுத்துறாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் சொல்ல முற்படுகிறார். முகத்தோட கோவிச்சு மூக்க வெட்டிராதீங்க அப்படின்னு சொல்லி. ஆக இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய அலை குறித்தும் இந்த இளைஞர்களினுடைய போக்கு குறித்தும் அவர் சில விஷயங்களை விளங்கப்படுத்துகிறார். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து மயங்காதீங்க. அவர்கள் காட்டுகின்ற கூட்டங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் மயங்காதீர்கள். அவர்கள் 3.5 லட்சம் வாக்குகள் பெற்றுக்கொண்ட பொழுது கூட இந்த கோல்ஃபேஸை நிரப்பினவர்கள். இந்த மக்களை கொண்டு வருவதற்கு அல்லது கோல்ஃபேஸை நிரப்புவதற்கு சோசியல் மீடியாவில் கலஸ் காட்டுவது அது அவருக்கு கை வந்த கலை. வெல்லுகின்ற ஒரு வேட்பாளருக்கு வாக்களிப்போம். அதான் வெல்லுகின்ற வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் சஜித் பிரேமதாச தான் வெல்லுகின்ற வேட்பாளர். அவருக்கு வாக்களித்து விட்டு அதுக்கு பிறகு போய் உரிமைகளை கேட்போம். நாங்கள் வெல்கின்ற எங்களுடைய ஒரு வேட்பாளருக்கு எங்களுடைய வாக்குகளை கொடுத்து விட்டு அதற்கு பிற்பாடு அவரிடம் கேட்க முடியும், நாங்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், எங்கள் உரிமையை தாருங்கள் என்று கேட்க முடியும். நிசாம் காரியப்பர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கூட முன்வைக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாததல்ல, கடந்த காலங்களிலும் இதே மாதிரி நீங்கள் சொல்லி முஸ்லிம் மக்கள் நிறைய பேருக்கு வாக்களித்தார்கள். அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த உரிமைகளையும் அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றினார்களா, நிறைவேற்றக்கூடியதாக இருந்ததா, இதை சிந்தித்து பாருங்கள். ஆகவே இப்போ நடக்கிறது ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நல்ல ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்போம், பிறகு உங்களுடைய கோபத்தை பாராளுமன்ற தேர்தலில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊடக சந்திப்பை அவர் நிறைவு செய்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர் சொல்கிறார், யாழ்ப்பாணத்தில் அவருக்கு 4.5 லட்சம் வாக்குகளை பெற முடியுமாம். 4.5 லட்சம் வாக்குகளை பெற முடியும். அதுக்கு அவர் மேற்கோள் காட்டுகிறார், இந்தியாவினுடைய உளவுத்துறை தகவல்கள் கூட உறுதிப்படுத்தி இருக்கிறது. இப்படி தான் யாழ்ப்பாணத்தில் 4.5 லட்சம் வாக்குகளை பெறுகிற போது எந்த ஒரு வேட்பாளராலும் 50% கடக்க முடியாமல் போகும் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்றை அவர் அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வின் போது உரையாற்றும் போது சொல்லியிருந்தார். இதே தகவலை திஸ்ஸ அத்தநாயக்க கூட சொல்கிறார். திஸ்ஸ அத்தநாயக்க சஜித் பிரேமதாசவினுடைய அணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருவர். அவர் சொல்லுகிறார், இப்போ இருக்கக்கூடிய இந்த மும்முனை போட்டியை பார்க்குற நேரத்தில் 50% கடப்பது என்பது ரொம்ப சவாலான ஒரு காரியம். சஜித் பிரேமதாச கூட 50% கடக்க வேண்டும் என்றால் இப்போது மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த பிரச்சார நடவடிக்கைகள் இன்னும் ஒரு 5% அதிகமாக வேகமாக நடத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி திஸ்ஸ அத்தநாயக்க ஒரு கருத்து ஒன்றை முன்வைத்திருப்பது கவனிக்கத்தக்கது. நெத்தெஃப்எம்மோடு நடந்த ஒரு நேர்காணல் ஒன்றின் போது தான் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதை தவிர இப்போவே எஸ்ஜேபிக்குள்ள சில குழப்பங்களும் இருக்குது. அடுத்த பிரதமர் யார்னு சொல்லி நடக்கிறது ஜனாதிபதி தேர்தல், ஆனால் அடுத்த பிரதமர் யார் என்ற மாதிரி இப்போது எஸ்ஜேபிக்குள்ள ஒரு குழப்பமும் நிலவை கொண்டிருக்கிறது. பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அவரை நியமியுங்கள் என்று ஒரு குழுவினர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் அடுத்த பிரதமர் லக்ஷ்மன் கிரியர்ல தான் சொல்லி மேடைகளிலேயே உரை நிகழ்த்த தொடங்கிவிட்டார்கள். இதுக்கு லக்ஷ்மன் கிரியல்லவும் தயாராக தொடங்கிட்டாரோ அப்படின்னு தான் நினைக்க தோன்றுகிறது. கண்டியில் நடந்த கூட்டத்தின் போது அவர் தன்னுடைய மகளை முன்னிறுத்தி இருந்தார். ஆக வரக்கூடிய பொது தேர்தலில் அவர் தேசிய பட்டியல் மூலமாக அதுபோல மகளை கண்டியில் போட்டியிடச் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். கண்டியில் நடந்த இந்த கூட்டத்தின் போது சில சம்பவங்களும் நடந்திருக்கிறது. சிரேஷ்ட முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு உரை நிகழ்த்தவே கொடுக்கவில்லையாம். இவருடைய மகளுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது
என்றெல்லாம் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததை கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது. அனுரகுமார திசாநாயக்கவினால் சோஷியல் மீடியாவில் தான் வெற்றி பெற முடியும், ஆனால் ரணில் விக்ரமசிங்க தான் 21ஆம் தேதி வெற்றி பெறுவார் என்று ருவான் விஜயவர்தன சொல்கிறார். ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களை அதிகமாக இப்போது சந்திக்கிறார். இளைஞர்களுடனான கேள்வி பதில் நிகழ்வுகள் கூட இருக்கிறது. சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றால் மீண்டும் வரிசை யுகம் தோன்றிவிடுமா, IMFலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டி ஏற்படுமா அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார், அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், அது உறுதி, நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரம் முக்கியமாக இந்த IMF உடன்படிக்கையிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், இந்த கடன் நிலைத்தன்மை குறித்த விஷயங்களில் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாமல் போனால் டாலர் 500 ரூபாவை தொடும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் அங்கே குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதுபோல் SJBக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை குறித்தும் சொல்கிறார். ஹர்ஷடி சில்வா அவருடைய பொருளாதார கொள்கைகளில் காலையில் செலவுகளை எப்படி குறைப்பது என்று சொல்லி ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். மாலையில் சஜித் பிரேமதாஸ் என்ன செய்கிறார், இலவசமாக என்னென்னலாம் வழங்கலாம்னு அவர் ஒரு பிரகடனத்தை வெளியிடுகிறார். இந்த இரண்டுமே பொருத்தமில்லாத பிரகடனங்களாகத்தான் தெரிகின்றன அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்க அந்த கேள்விக்கு பதில் அளித்தார். இன்னொரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கேள்வி ஒரு இளைஞர் ஒருவர் கேட்கிறாரு, அனுரகுமார திசாநாயக்கவோ சஜித் பிரேமதாசவோ வெற்றி பெற்று மீண்டும் அவர்கள் ஜனாதிபதியாகி மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி உருவானால் நீங்கள் பொறுப்பேற்பீர்களா இந்த நாட்டை அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட கேள்விக்கு ரணில் விக்ரமசிங்க சொன்ன பதில், மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி இலங்கை சந்தித்தால் அதிலிருந்து இனிமேல் மீளவே முடியாது என்று சொல்லி அதுக்கு அவர் பதிலளித்திருந்தார். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய கூட்டம் சாய்ந்தமருதில் நடைபெற்றிருந்தது. அநேகமான மக்கள் இதில் கலந்து கொண்டாங்க. கூட்டத்துக்கு வருகிறவர்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்க முடியாது, இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தை பார்க்கிற நேரத்தில் இது பேருந்துகளில் மக்களை நிரப்பி கொண்டு வந்த கூட்டமாக தெரியல. சாய்ந்தமருதில் இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மை குறித்து காமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. ஆக அனுரகுமார திசாநாயக்க 3 முக்கியமான விஷயங்களை சாய்ந்தமருதில் நடந்த கூட்டத்தின் போது சொல்லியிருந்தார். அந்த 3 விஷயங்களோடு இந்த பதிவை நாங்கள் நிறைவு செய்யலாம். முதலாவது விஷயம் ஹிஸ்புல்லாவின் பொய்கள் அப்படின்னே அதுக்கு தலைப்பு வைக்கலாம். அவர் சொல்கிறாரு, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், இந்த 2 பெருநாளையும் கொண்டாட முடியாமல் போய் ஒரு பெருநாளாக்க போகிறாங்க, 5 நேரம் தொழ முடியாமல் போகிறது. இப்படி பல அப்பட்டமான பொய்களை எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க சொல்லிட்டு கடைசியாக சொன்னார், ஹிஸ்புல்லா அவருடைய தலையை சோதித்து பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு பக்கம் கிழக்கில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. திஸ்ஸ அத்தநாயக்க என்ன சொல்கிறார்னா, பெரஹரவை நடத்த விட மாட்டோம்னு சொல்கிறார். சில தேரர்கள் இன்னும் விதவிதமான விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு விதமான மதவாதத்தை இப்போது அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதற்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, மதத்தை பின்பற்றுகிற உரிமை, மொழி உரிமை, கலாச்சார அடையாளத்தை ஏற்கக்கூடிய விஷயங்கள் கொண்ட ஒரு சுதந்திர நாட்டை தான் நாம் உருவாக்கப் போகிறோம்னு சொல்லி இந்த அவதூறுகளுக்கும் அப்பட்டமான பொய்களுக்கும் அவர் பதில் கொடுத்தார். இரண்டாவது விஷயம், சஜித் ஹக்கீமை தோளில் வைத்து கொண்டு வருகிறார், ரணில் விக்ரமசிங்க அத்தாவுல்லாவை தோளில் வைத்து கொண்டு வருகிறார். ஆனால் நாம் மக்களை தோளில் வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகிறோம். ஏன்னா மக்கள் தான் எங்களை அந்தந்த பகுதிகளில் ஏற்கிறார்கள், வரவேற்கிறார்கள். இந்த மாதிரி கட்சி தாவக்கூடிய அரசியல் தலைவர்கள் அல்ல என்பதை அவர் குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு மீண்டும் ஆட்சியை கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் போட்ட ரோட் மேப் தான் இஸ்லாமியர்கள் மீதான இனவாதம். அதை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அடுத்து என்ன நடந்தது, அம்பாறையில் வந்த கொத்து, அது மாதிரி மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஆடைகள், சட்டவிரோத கருத்தடை செய்த வைத்தியர் என்று சொல்லி எத்தனையோ விதமான கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை தூண்டி அரசியல் செய்தார்கள். கோட்டாபய ராஜபக்ச ஒரு இனத்தை காப்பாற்ற வேண்டும், மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆட்சி அமைக்க வந்தார். சிங்கள மக்களும் பெரும்பான்மையாக வாக்களித்து அவரை தெரிவு செய்தார்கள். அடுத்து என்ன நடந்தது, பொகட்டுவ என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து அரசியல் செய்ய தொடங்கினார்கள். கோவிட் ஏற்பட்டு மக்கள் இறக்கிறார்கள், ஜனாசாக்களை எரிக்க தொடங்குறாங்க. இது நடந்தது பொகட்டுவையினுடைய அரசாங்கத்தில் தான். இந்த பொகட்டுவையில் இருந்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் இப்போது இருப்பது ரணில் விக்ரமசிங்கவோடு, எஞ்சிய ஒரு குழு சஜித் பிரேமதாசோடு இருக்காங்க. முக்கியமாக இந்த பொகட்டுவையினுடைய தலைவர் GLPRIS கூட சஜித் பிரேமதாசோடு தான் இருக்கிறார் என்கிற விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இரண்டாவது விஷயம், எப்பவுமே ஒரு இனவாத சகதியில் விழாத ஒரு தரப்பை தெரிவு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்.
அடுத்ததா மூன்றாவது ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அதிகமாக இந்த கட்சி தாவல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் விமர்சிப்பார்கள், இந்த மாதம் கட்டி அணைத்துக் கொள்வார்கள். இது அப்படி கூட சொல்ல தேவையில்லை. போன வாரம் ரணில் விக்ரமசிங்க தான் டொப்னு சொன்னார், இந்த வாரம் சஜித் பிரேமதாஸ் தான் டொப்னு சொல்றாங்க கீதா. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கட்சி தாவல்கள் இவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. ஆகவே போகிறவர்களுக்கும் வெட்கமில்லை, அவர்களை வரவேற்று சேர்த்து கொள்கிறவர்களுக்கும் வெட்கமில்லை அப்படின்னு சொன்னார். அடுத்ததா சம்பிக்க ரணவக்க குறித்தும் ஒரு விஷயம் சொன்னார். சம்பிக்க ரணவக்க பொதுபலையினுடைய கூட்டத்தில், முக்கியமாக அவங்களுடைய முதலாவது இந்த இனவாத பிரச்சாரங்கள் தொடங்கிய கூட்டத்தில் மகரகமையில் இருந்த ஒருவர். ஆனால் அவர் இப்போது சஜித்தினுடைய மேடையில் ரிஷாடோடு பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார் என்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். சஜித் கிழக்குக்கு வரும்போது ரவுஃப் ஹக்கீமோடு வருவார், ஆனால் மாத்தறைக்கு போகும்போது, தெற்குக்கு போகும்போது ரவுஃப் ஹக்கீமை சேர்த்து கொள்ள மாட்டார். அதுபோல் மன்னாருக்கு போகும்போது ரிஷாட் பதுதீனை அழைத்து செல்வார், காலிக்கு போகும்போது அவர் இருக்க மாட்டார், காலியில் சம்பிக்க ரணவக்க இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விடயத்துக்கு முஸ்லீம் காங்கிரஸினுடைய ரவுஃப் ஹக்கீம் பதிலடி கொடுத்திருந்தார். அதாவது தன்னுடைய நண்பர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பெடுத்து இந்த விஷயத்தை சொன்னாராம். அப்போது ரவுஃப் ஹக்கீம் சொல்கிறாரு, நான் அவருக்கு அழைப்பு விடுத்தேன், என்ன பிரச்சனை இருக்கிறது, கிழக்குக்கு வாங்க, எங்களோடு வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரவுஃப் ஹக்கீம் குறிப்பிட்டிருந்தார். இது கடும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் கடும் விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாகவும் கூட தான் பார்க்க வேண்டியிருந்தார். මගේ මිත්‍ර චම්පික රණවක කෝල් එකක් ගත්තා. අරන් කිව්වා රවුෆ් දන්නවද වැඩි? මම කිව්වා මොකද චම්පික? මේ රවුෆ් මේ ඔයාට අභියෝග කරනවා අනුර දිසානායක. හා මොන අභියෝගද? නෝ අනුර කියනවා මේ පුළුවන් නම් චම්පික අරගෙන නැගෙනහිර යන්න කියලා රවුෆ් හකීම්. இது எங்கடாக கொடுக்குற ஐடியா. இப்படி பேசினா முஸ்லிம்கள் கொஞ்சம் சூடா கேணும். அப்பே இது மං කිව්වා චම්පිකට ඇයි ප්‍රශ්නේ එන්නකො මාත් එක්ක යන්කෝ. அவர் இன்னும் சில மேலதிகமான விஷயங்களை சொல்கிறார். அவர் ஏதோ ஒரு புத்தகம் எழுதி விட்டாராம், அதை விமர்சிக்கிறார்களாம். ஏதோ ஒரு புத்தகம், அவர் எழுதியது ஏதோ ஒரு புத்தகம் தானா? அந்த புத்தகத்தில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களால் வெளிப்படுத்த முடியுமா? அவர் அந்த புத்தகத்தில் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் உங்களால் விளக்கம் கொடுக்க முடியுமா? அதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இப்போ சம்பிக்க ரணவக்க பற்றி இப்போ வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. என்ன பெரிய இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக புஸ்தகம் எழுதினால் இவர் இந்த மேடையில் இருக்கிறார், அவங்களுக்கு சரியான வருத்தம், கடும் வருத்தம். இது எங்கடாக்களுக்கு வந்து பெரிய நோய் வந்து. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்கிறார், அவருடைய கருத்துக்களோடு நாங்கள் உடன்பட வேண்டியதில்லை, ஆனால் இந்த அரசியல் பயணத்தில் கடந்த காலத்திலும் மைத்திரியினுடைய ஆட்சியின் போதும் இணைந்திருந்தோம், இப்போவும் இணைந்திருக்கிறோம். அவர் நண்பர் என்று கூட அவரை அழைத்திருந்தார். அலுத்கம தர்கா நகர் பிரச்சனைகள் நடந்தபோது இவர் ஊடக சந்திப்பில் பேசிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ராஜபக்ச අපි මේක තමයි හොඳම නායකත්වය කියලා තෝරාගැනීමේ අයිතිය ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය කාටත් තියෙන්න පුළුවන්. அவதூறுகளில் மூழ்கி போயிருக்கிறது பிரச்சார மேடைகள். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் தேர்தலுக்கு. சிந்தித்து சரியான ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள். அது ரணில் விக்ரமசிங்கவாகவும் இருக்கலாம், சஜித் பிரேமதாசவாகவும் இருக்கலாம், அல்லது அனுர்குமார திசாநாயக்கவாகவும் இருக்கலாம்.